ஓகே. இப்போ பிக் பாஸ் பத்தி தான் பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி பிக் பாஸ் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு நிஜமாவே தெரியல. ஏன்னா கண்டஸ்டன்ட்லாம் வேற லெவல்ல செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பழைய இரும்பு கடையில கூட வாங்கவே முடியாத அளவுக்கு கண்டஸ்டன்ட் எல்லாம் இந்த அளவுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. போன வாட்டி கண்டஸ்டன்ட் எல்லாருமே வந்து புருஷன்மார்கள்லாம் வந்தாங்கன்னா, இந்த வாட்டி கண்டஸ்டன்ட்டா பொண்டாட்டிமார்கள்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. போன வாட்டி லவ்வர்ஸ்ல வந்து பாய்ஸ் இருந்தாங்கன்னா, இந்த வாட்டி கேர்ள்ஸ். ஏன் உங்களுக்கு வந்து மார்க்கெட்ல கூட இப்போ பலவிதமான காய்கறிகள், பழங்கள் கிடைக்குது. பட் நம்மளுக்கு மட்டும் தான் அந்த அளவுக்கு ஆர்டிஸ்ட் கிடைக்கலையா? இல்ல விஜய் டிவினாலே எகிறி குச்சி ஓடி போறாங்களான்றது எனக்கும் தெரியல. அதுல முக்கியமான ஒரு ஆள், ஐயோ! அவரை பத்தி பேசணும்னா எனக்கே நெஞ்சு வலிக்குதுங்க. அவர் சிவாஜி மாதிரி நெஞ்சு வலி அந்த ஆர்டிஸ்ட் அந்த ஆக்டிங் எல்லாம் பாக்குறதுக்கே சத்தமா என்னால முடியல. திவாகர், டாக்டர் திவாகர் இந்த பிக் பாஸ்ல வந்து கலந்துக்கிறாராம். அதாவது முக்கியமான கேரக்டரே பவர் பேங்கே அவருதான்ற ஒரு எச்சரிக்கையோட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரவீன் வராது. அதாவது பாரதி கண்ணம்மா சீரியல்ல வந்து நெகட்டிவ் கேரக்டர் பண்றாங்க பாருங்க, அந்த பிரவீன் வராரு. கரீனா வராங்க பிக் பாஸ்ல. இது வந்து ஏற்கனவே போன எபிசோட்லயே நான் எதிர்பார்த்ததான். ஆனா இந்த எபிசோட்ல வந்து போன வாட்டி இடம் கிடைக்கலன்ட்டு இந்த வாட்டி வராங்க போல இருக்கு. உள்ளூர்லயே குப்பை கொட்டிட்டு இருக்கீங்களே, நீங்கெல்லாம் எப்படி வெளியூர்ல வந்து குப்பை கொட்டுவீங்கன்னு எனக்கே தெரியல. அது பிக் பாஸ் அவங்க விஜய் டிவிக்குள்ள அவங்களுக்குள்ளேயே தேடி பார்க்க போல இருக்கு. இவங்களை கூப்பிடலாமா இல்லாட்டி இவங்களை கூப்பிடலாமான்ட்டு எந்த அளவுக்கு செட் ஆகுதுன்னு தெரியல. முடிஞ்சா பார்க்கலாம். பிக் பாஸ் வீட்டிலையும் மியூசிக் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து ஒரு மாசம் ஒரு யாரையாவது உள்ள இறக்கலாம், ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லா ஆளா இறக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க போல இருக்கு. அதுக்காக ஸ்ரீகாந்த் தேவா, மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவாவையும் உள்ள இறக்கியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு நியாயம் தெரியல. அந்த மனுஷன் வெளியவே நல்லா தான் சம்பாதிச்சுட்டு நல்ல பேரும் புகழும் தான் இருக்கிறாரு. அவருக்கு வாலண்டியரா உள்ள பிடிச்சி கூட்டு வச்சு வெளியே வரும்போது எப்படி வர சிங்கமா வருமா இல்ல சீரழிஞ்சு வருமானது தெரியல. வெயிட் அண்ட் வாட்ச். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு கேரக்டர் தான் நல்ல கேரக்டரா கூட்டிட்டு வந்து இறக்கியிருக்காங்க. அதாவது யாருன்னு பாத்தீங்கன்னா கொங்கு மஞ்சுநாத்னு ஒண்ணு. KPOIலே அப்பவே வந்து பட்டிமன்ற பேச்சாளர், ரொம்ப சூப்பரா பேசுவார். நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். அவரையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலா இவங்க வந்து தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க, யாருமே ஆர்டிஸ்ட் கிடைக்கல. அதனால பப்ளிக்கா ஒரு 4 பேரை கூட்டிட்டு வரலான்னு அவங்க குட்டக்குள்ளேயே இருந்து கூட்டிட்டு வந்திருக்காரு. பட் எனக்கு அவரோட பேச்சுகள்லாம் ரொம்ப பிடிக்கும். மஞ்சுநாத், கொங்கு தமிழ் மஞ்சுநாத். ஸோ அந்த ஸ்லாங்கையே நான் வந்து இனிமேல் நம்ம பிக் பாஸ்ல பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம்.